இந்த நாட்டில் எவனுக்கு சாதி வரி இல்லை? எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு சாதி வரி இல்லை? எந்த கட்சியில் சாதி ஒழிந்திருக்கிறது? பதில் சொல்ல முடியுமா? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸில் உள்ள செட்டியார்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், ரெட்டியார்கள் எல்லாம் எங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறார்கள்? சாதி விட்டு சாதி பொண்ணு கொடுக்கிறார்களா? இல்லையே. அவரவர்கள் சாதியில் தானே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறான். இன்றைக்கு நடிக்க வந்த விஜயகாந்த் கூட அவன் சாதிக்காரியாரை பார்த்து பொண்ணு பார்த்து கட்டியிருக்கிறான். ஆக எங்கு சாதி ஒழிந்தது? ஆனால் சாதி இல்லை, சாதி இல்லை என்று சொன்னார்கள். அதை நம்பி சாதி உணர்வே இல்லாமல் போனதால் தான் நாம் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட சாதியாக மாற்றப்பட்டோம். அதை தான் நாங்கள் கேட்கிறோம். கலைஞர் கருணாநிதி எழுதினாரே வசனம், என்ன எழுதினார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போம், ஏழை விவசாயிகளுக்கு ஒரு ஜோடி உழவு மாடு கொடுப்போம், விதைப்பொருட்கள் இலவசமாக வழங்குவோம், வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுப்போம், மனை கட்டி கொடுப்போம். இது நான் சும்மா சொல்லவில்லை, இது பேசிய பேச்சு, ஆதாரங்கள் இருக்கிறது. 1952 கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்தாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்தாரு. பசி பஞ்சத்தை போக்கினாரா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கொடுத்தாரா? என்ன கொடுத்தார்? நமக்கு இடஒதுக்கீடு கேட்ட கொடுத்தாரா? கொடுக்கல. கலைஞர் கருணாநிதி தான் முதலில் தமிழகத்தில் என்ன செய்தார்? தெருவெங்கும் கள்ளுக்கடையும் சாராய கடையும் திறந்து வைத்து இந்த குடியார மக்களை குடியை கொடுத்து குடியார மக்களாக மாற்றியது கலைஞர் கருணாநிதி தான் என்பது நமக்கு தெரியாதா? நமது குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தானே. குடிக்க வைத்தது அன்றைக்கு குடிக்க ஆரம்பித்தவன் தான். இன்னும் குடிச்சுட்டு இருக்கோம். ஒன்னும் முடியல. இது யாரால வந்தது? கலைஞர் கருணாநிதி திறந்து வச்சதான. அடுத்தது ஒருத்தனை பார்த்தோம். நல்லா சிகப்பா இருக்கான், அழகா இருக்கான், சினிமா படத்துல நல்லா சண்டை போடுறான், ஏழைகள் எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் வாரி வாரி கொடுப்பான்னு சொன்னான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவனுக்கும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்தோம். அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? பாட்டு, காடு விளைஞ்சன்ன மச்சான் கையுங்காலம் தானே மிச்சம். அந்த அம்மா பானுமதி அம்மா பாடும். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, நாளை வர போவது எங்களுடைய ஆட்சி, நானே போன போறோம் சட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்து அந்த சட்டத்தை போட்டாரா? திட்டத்தை கொண்டு வந்தாரா? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு பாட்டு பாடினாரு. எம்ஜிஆர் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. அவர் முதலமைச்சரா இருந்த போதுதான் நாம சாலை மறியல் செஞ்சப்ப 21 பேரை சுட்டு கொன்னது எம்ஜிஆர் தான்ங்கிறது நாம மறந்துட முடியாது. அந்த எம்ஜிஆர் என்ன சொன்ன